இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் பாராளுமன்றம் கலைக்கப்பட போகின்றதா? நெட்டன்யாஹூ தன்னுடைய பதவியை இழக்கப் போகின்றாரா? சுஜையாவிலே சுற்றி வளைத்து தாக்குதல்களை மேற்கொண்ட பலஸ்தீனிய போராளிகளும் பணைய கைதியாக பிடிப்பட்ட இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாயும் டொனால்ட் ட்ரம்புக்கு மிரட்டலான அதிரடியான பதில்களை வழங்கிய ஈரானினுடைய உச்ச தலைவர். இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு எதிராக ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்ட சிரியாவும் யெமன் ஹவுதி இராணுவத்தினரும். நேற்றிரவு தெற்கு சிரியாவிலிருந்து ஆக்கிரமிக்கப்பட்ட கோலன் குன்று பிரதேசத்தை இலக்கு வைத்து ஏவுகணை தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. கிட்டத்தட்ட 3க்கும் அதிகமான ஏவுகணைகள் ஆக்கிரமிக்கப்பட்ட கோலன் குன்று பிரதேசத்திலே வீழ்ந்து வெடிப்புகளை ஏற்படுத்தியிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஆக்கிரமிக்கப்பட்ட கோலன் குன்று பிரதேசத்தின் எல்லை பகுதியிலிருந்து 12 கிலோமீட்டர் தொலைவில் தாசில் என்கின்ற கிராமம் காணப்படுகின்றது. இந்த கிராமத்திலிருந்து ஏவுகணை தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த கிராமத்திலே பலஸ்தீனிய போராளிகளும் சிரியாவின் எதிர்ப்பு குழுக்களும் மறைமுகமாக செயற்பட்டு வருவதாகவும் சில ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. ISIS பயங்கரவாதிகளின் முன்னாள் தளபதியான ஜூலானியின் தலைமையில் சிரியா கைப்பற்றப்பட்டதற்கு பிறகு ஜூலானியின் SDF படைகளுக்கு எதிராக சிரியாவின் புதிய எதிர்ப்பு குழுவானது தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. சிரியாவின் ஹமா, ஹோம்ஸ் மற்றும் சிரியாவின் மேற்கு பிரதேசங்களிலே SDF படைகளுக்கு எதிராக சிரியாவின் புதிய எதிர்ப்பு குழுவானது தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. ஈரானின் முழுமையான உதவியோடு SDF படைகளுக்கு எதிராக இந்த எதிர்ப்பு குழுவானது தாக்குதல்களை மேற்கொண்டிருப்பதாகவும் ஜூலானியினுடைய அரசாங்கமும் குற்றச்சாட்டுக்களை முன்வைத்திருந்தது. ஜூலானியின் SDF படைகள் சிறுபான்மை மக்களுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொள்ளும் சந்தர்ப்பத்திலும் சிரியாவின் புதிய எதிர்ப்பு குழுவானது ஜூலானியின் படைகளுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. இந்த எதிர்ப்பு குழுவினுடைய தாக்குதல்கள் தொடர்பாக நான் முன்னே காணொளிகளிலும் தெளிவாக குறிப்பிட்டுள்ளேன். மேலும் சிரியாவின் புதிய எதிர்ப்பு குழுவுக்கு அவுலியால் பாஸ் என்றும் பெயர் வைத்துள்ளார்கள். அத்தோடு கடந்த வாரம் டொனால்ட் ட்ரம்பின் கோரிக்கைகளுக்கு அமைவாக சிரியாவில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய எதிர்ப்பு குழுக்களும் பலஸ்தீனிய போராளிகளும் முழுமையாக வெளியேற்றுவதற்கான வேலை திட்டங்கள் ஜூலானியின் தலைமையில் ஆரம்பிக்க இதற்கமைவாக சில பலஸ்தீனிய போராளிகளும் தளபதிகளும் கைது செய்யப்பட்டிருந்தார்கள். மேலும் பலஸ்தீனிய எதிர்ப்பு குழுக்களையும் பலஸ்தீனிய போராளிகளையும் சிரியாவிலிருந்து முழுமையாக வெளியேற்றுவதற்கான பல்வேறுபட்ட வேலை திட்டங்களையும் ஜூலானியினுடைய அரசாங்கம் மேற்கொண்டு வந்தது. அதே போன்று சிரியாவின் புதிய எதிர்ப்பு குழுவான அவுலியால் பாஸ் எதிர்ப்பு குழுவுக்கு எதிராகவும் வேலை திட்டங்களையும் ஜூலானியின் படைகள் மேற்கொண்டிருந்தன. இப்படியான நிலைமையிலேயே நேற்றிரவு இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு எதிராக இந்த ஏவுகணை தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. சிரியாவின் புதிய எதிர்ப்பு குழுவும் குறித்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய போராளிகளும் ஒன்றிணைந்து இந்த ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு இந்த ஏவுகணை தாக்குதலோடு சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய குறித்த பலஸ்தீனிய குழுவுக்கு தியாகி முகமது தெய்ஃபினுடைய படைகள் என்றும் பெயர் வைத்துள்ளார்கள். காசாவிலே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு தொடர்ச்சியாக தாக்குதல்களை மேற்கொண்டு வருவதனால் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் தாக்குதல்கள் நிறுத்தப்படும் வரை நாங்கள் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு எதிராக ஏவுகணை தாக்குதல்களை தொடர்ச்சியாக மேற்கொள்வோம் என சிரியாவின் எதிர்ப்பு குழுக்கள் அறிக்கைகளை வெளியிட்டுள்ளார்கள். அத்தோடு இந்த ஏவுகணை தாக்குதலை தொடர்ந்து ஜூலானியின் படைகள் டமஸ்கஸின் தெற்கு பிரதேசத்திலே குவிக்கப்பட்டன. இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு எதிராக ஏவுகணை தாக்குதலை மேற்கொண்டவர்களை கைது செய்வதற்காகவும் இந்த எதிர்ப்பு குழுக்களை முழுமையாக முடக்குவதற்காகவும் ஜூலானியின் SDF படைகள் களமிறக்கப்பட்டிருந்தன. டமஸ்கஸ் பிரதேசத்தின் ஒட்டுமொத்த பாதுகாப்பும் வலுப்படுத்தப்பட்டு உச்செச்சரிக்கையில் பல சோதனை நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. மேலும் இந்த ஏவுகணை தாக்குதல்களை தொடர்ந்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் பாதுகாப்பு அமைச்சர் இவ்வாறு தெரிவித்திருந்தார். இஸ்ரேலுக்கு எதிராக மேற்கொள்ளப்படக்கூடிய எந்த ஒரு தாக்குதலுக்கும் நாங்கள் உச்ச பதிலடி தாக்குதல்களை மேற்கொள்வோம். தெற்கு சிரியாவிலிருந்து யார் ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள் என்பது எங்களுக்கு முக்கியமல்ல. யார் ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டாலும் அதற்கு ஜூலானியின் அரசாங்கமே பொறுப்பேற்க வேண்டும். மேலும் நாங்கள் இந்த தாக்குதல்களுக்கு உச்ச பதிலடி தாக்குதல்களை நிச்சயமாக வழங்குவோம் என இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளார். அதாவது ஜூலானியும் அவருடைய அரசாங்கமும் சிரியாவில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய போராளிகளையும் சிரியாவின் புதிய எதிர்ப்பு குழுக்களையும் முழுமையாக கட்டுப்படுத்த வேண்டும். பலஸ்தீனிய போராளிகளையும் சிரியாவின் புதிய எதிர்ப்பு குழுவையும் ஜூலானியின் அரசாங்கம் முழுமையாக அழித்துவிட வேண்டும். இல்லாவிட்டால் நாங்கள் ஜூலானியின் அரசாங்கத்திற்கு எதிராகவே தாக்குதல்களை மேற்கொள்வோம் என இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் பாதுகாப்பு அமைச்சர் மிரட்டல்களை வெளியிட்டுள்ளார். இந்த மிரட்டல்களை தொடர்ந்து சிரியாவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் இவ்வாறு தெரிவித்திருந்தார். சிரியா பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு நாட்டிற்கும் அச்சுறுத்தலை ஏற்படுத்துவதற்கு விரும்பவில்லை. அதிலும் குறிப்பாக இஸ்ரேலோடு நாங்கள் எந்த விதமான மோதல்களையும் விரும்பவில்லை. சிரியாவினுடைய ஸ்திரத்தன்மையை நிலைக்குலைய செய்வதற்காக பல பிரிவுகள் இயங்கி வருகின்றன. மேலும் குறித்த ஏவுகணை தாக்குதல் தொடர்பான விசாரணைகளையும் நாங்கள் தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருகின்றோம். இஸ்ரேலுக்கு எதிராக ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு நாங்கள் நிச்சயமாக தண்டனைகளை வழங்குவோம். நாங்கள் எப்போதும் இஸ்ரேலுடனான உறவுகளை வலுப்படுத்துவதற்கே விரும்புகின்றோம் என சிரியாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். அத்தோடு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் நள்ளிரவு வேளையில் சிரியாவின் தெற்கு பிரதேசத்திலே உச்ச வான்வழி தாக்குதல்
தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. அசாதின் ஆட்சிக்கு கீழால் இயங்கிய இராணுவ கட்டளை தளங்களை இலக்கு வைத்தும் இராணுவ கிடங்குகளை இலக்கு வைத்துமே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இந்த உச்ச வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது. அடுத்து சிரியாவிலிருந்து ஏவுகணை தாக்குதல் மேற்கொள்ளப்பட்ட அரை மணித்தியாலத்திற்குள் யமன் ஹவுதி இராணுவத்தினர் டெல் அவீவ் பிரதேசத்தின் இலக்கு வைத்தும் ஜெருசலம் பிரதேசத்தின் இலக்கு வைத்தும் அதிரடியான பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். இந்த தாக்குதலால் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் டெல் அவீவ் பிரதேசமும் ஜெருசலம் பிரதேசமும் முழுமையாக முடக்கப்பட்டிருந்தது. ஆயிரக்கணக்கான நிலத்திடர்கள் பதுங்கு குழிகளை நோக்கி விரைந்திருந்தார்கள். மேலும் யமன் ஹவுதிகளுடைய தாக்குதல்கள் தொடர்பாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் முன்னாள் பாதுகாப்பு அமைச்சர் அவிக்டோர் லிபர்மன் இவ்வாறு தெரிவித்துள்ளார். ஒவ்வொரு நாளும் நாங்கள் தூங்கச் செல்லும் போது யமன் எங்களுக்கு எதிராக ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொள்கின்றார்கள். ஒரு நாள் கூட எங்களுக்கு நிம்மதியாக உறங்க முடியவில்லை. ஆயிரக்கணக்கான இஸ்ரேலிய மக்கள் படுக்கைகளில் இருந்து பதுங்கு குழிகளை நோக்கி ஓடுகின்றார்கள். ஒவ்வொரு நாளும் இதே நிலைமை தொடர்வதனால் மன அழுத்தம் உச்சக்கட்டத்தை அடைந்து விட்டது. நெட்டன்யாகுவின் ஆட்சி இருக்கும் வரை நாங்களும் எங்களுடைய இஸ்ரேலிய மக்களும் பதுங்கு குழிகளை நோக்கி ஒவ்வொரு நாளும் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும் என்றும் அவிக்டோர் லிபர்மன் தெரிவித்துள்ளார். ஈரானுக்கு அமெரிக்கா முன்வைத்திருக்கக்கூடிய முன்மொழிவு தொடர்பாக சில முக்கியமான தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதாவது அமெரிக்கா முன்வைத்திருக்கக்கூடிய முன்மொழிவுக்கு அமைவாக ஈரானிய மண்ணிலே யுரேனியம் செறிவூட்டல் மேற்கொள்ள முடியாது. சிவில் தேவைகளுக்காகவும் ஈரானிய மண்ணில் யுரேனியம் செறிவூட்டலை மேற்கொள்ள முடியாது. ஆனால் அமெரிக்கா மற்றும் பிராந்திய நாடுகளின் ஒத்துழைப்பின் மூலமாக ஈரானினால் சிவில் அணுசக்தி திட்டத்தினை தொடர முடியும். சிவில் அணுசக்தி திட்டத்தினை தொடருவதற்கான யுரேனியம் செறிவூட்டலையும் மேற்கொள்ள முடியும். இருப்பினும் அதுவும் ஈரானிய மண்ணில் மேற்கொள்ள முடியாது. பாரசீக வளைகுடா பிரதேசத்திலே சில முக்கியமான தீவுகள் காணப்படுகின்றன. அந்த தீவுகளில் மிக முக்கியமான தீவான அபு மூசா தீவிலே ஈரான் யுரேனியம் செறிவூட்டலை மேற்கொள்ள முடியும். அமெரிக்காவின் தலைமைக்கு கீழாலேயே ஈரானிய தரப்பினர் அபு மூசா தீவில் யுரேனியம் செறிவூட்டலை மேற்கொள்ள வேண்டும். பிராந்திய நாடுகளும் இதனுடைய ஒரு அங்கமாக செயற்படுவார்கள். அத்தோடு ஈரான் யுரேனியம் செறிவூட்டலுக்காக அமைத்திருக்கக்கூடிய நிலத்தடி சுரங்கப்பாதைகள் அனைத்தையும் அழித்துவிட வேண்டும். மேலும் இதற்கீடாக ஈரான் மீதான ஒட்டுமொத்த பொருளாதார தடைகளும் முழுமையாக நீக்கப்படும். சர்வதேச ரீதியில் முடக்கப்பட்டிருக்கக்கூடிய ஈரானுக்கு சொந்தமான பல பில்லியன் டாலர்களும் விடுவிக்கப்படும் என குறித்த முன்மொழிவிலே தெரிவிக்கப்பட்டிருப்பதாக நியூயார்க் டைம்ஸ் ஊடகமும் இன்னும் ஏனைய அமெரிக்க ஊடகங்களும் இந்த செய்திகளை வெளியிட்டுள்ளன. அதாவது ஈரானிய மண்ணில் யுரேனியம் செறிவூட்டல் மேற்கொள்ளப்படக்கூடாது. பாரசீக வளைகுடா பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அபு மூசா தீவிலே அமெரிக்காவின் தலைமைக்கு கீழாலேயே ஈரான் யுரேனியம் செறிவூட்டலை மேற்கொள்ள வேண்டும். மேலும் இந்த யுரேனியம் செறிவூட்டல்களை அமெரிக்காவை முழுமையாக கட்டுப்படுத்தும். இதன் மூலமாக பெற்றுக் கொள்ளப்படக்கூடிய சிவில் தேவைகள் மாத்திரம் ஈரானுக்கு வழங்கப்படும். இதற்கீடாகவே ஈரானுக்கு எதிரான ஒட்டுமொத்த பொருளாதார தடைகளும் நீக்கப்படும் என அமெரிக்காவின் குறித்த முன்மொழிவிலே தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்தோடு குறித்த முன்மொழிவை ஈரான் ஒருபொழுதும் ஏற்றுக்கொள்ளாது என ஈரானிய ஊடகங்களும் தொடர்ச்சியாக செய்திகளை வெளியிட்டு வருகின்றன. மேலும் இன்றைய தினம் ஈரானினுடைய உச்ச தலைவர் அலி கமேனி அவர்கள் மிரட்டலான பதில்களை டொனால்ட் ட்ரம்புக்கு வழங்கியிருந்தார். 46 வருடங்களுக்கு முன்பு ஈரானிலே இஸ்லாமிய புரட்சி ஏற்பட்ட சந்தர்ப்பத்தில் மேற்குலகத்தோடு ஒன்றிணைந்து ஒரு புதிய அரசாங்கம் உருவாக்கப்பட்டிருக்குமாக இருந்தால் மேற்குலக நாடுகள் ஈரானுக்குள்ளே முழுமையாக ஊடுருவி அவர்களுடைய பயன்களை பெற்றுக் கொள்வதற்காக எல்லாவிதமான வேலை திட்டங்களையும் முன்னெடுத்திருப்பார்கள். அவர்களுடைய நலன்களை பாதுகாப்பதற்கு ஈரானை பயன்படுத்தி இருப்பார்கள். ஈரானுக்குள்ளே பல ஆண்டுகளாக நிலை கொண்டு அனைத்தையும் கட்டுப்படுத்தி அமெரிக்காவையும் ஜியோனிச தலைவர்களையும் நாங்கள் முழுமையாக வெளியேற்றுவோம் என அவர்கள் எதிர்பார்க்கவில்லை. இஸ்லாமிய புரட்சியின் மூலமாக அமெரிக்கர்களையும் ஜியோனிச தலைமைகளையும் நாங்கள் வெளியேற்றுவோம் என அவர்கள் எதிர்பார்க்கவில்லை. மேலும் நாங்கள் 46 ஆண்டுகளுக்கு முன்பே இஸ்லாமிய புரட்சியின் மூலமாக அமெரிக்காவையும் ஜியோனிச புள்ளிகளையும் ஈரானிலிருந்து முழுமையாக தூக்கி எறிந்தோம். மேலும் ஈரானினுடைய இஸ்லாமிய புரட்சியே மல்டிபோலார் வேர்ல்ட் திட்டத்தினுடைய சாட்சியாகவும் அமைந்திருந்தது. நமது தேசிய சுதந்திரம் என்பது உலகத்துடனான உறவை குறைப்பதல்ல, மாறாக நம்மை நம்பி இருப்பதாகும். சுதந்திரம் என்பது அமெரிக்கர்களின் அனுமதிக்காக காத்திருப்பதல்ல. எங்களுடைய மக்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளே சுதந்திரமாகும். எங்கள் மீது பல தடைகள் முற்றுகைகள் விதிக்கப்பட்டிருந்த போதிலும் உலக அளவிலே பல துறைகளில் நாங்கள் உயர்ந்துள்ளோம். பல தடைகளுக்கு மத்தியில் நாங்கள் விண்ணுக்கு செயற்கைக்கோளையும் அனுப்பியுள்ளோம். பிராந்தியத்திலே தற்காப்பு துறையில் ஈரான் தான் முதன்மை இடத்தை பிடித்துள்ளது. மேலும் நாங்கள் தற்போது அணுசக்தி துறையிலும் பல சாதனைகளை மேற்கொண்டுள்ளோம். எங்களுக்கு தேவையான அணுசக்தியை உருவாக்கியுள்ளோம். ஈரானினுடைய அணுசக்தி திட்டம் ஈரானிய மக்களின் உரிமையாகும். ஈரானினுடைய அணுசக்தி திட்டத்திற்கு எதிராக அமெரிக்காவினால் எதுவுமே செய்ய முடியாது. அணுசக்தி துறையிலே யுரேனியம் செறிவூட்டல் என்பது மிக முக்கியமான புள்ளியாகும். யுரேனியம் செறிவூட்டல் திறன்களை நாங்கள் பெற்றுக் கொள்ளாமல் பரந்த அணுசக்தி திட்டத்தினை பயனுடையதாக மாற்ற முடியாது. யுரேனியம் செறிவூட்டலை நாங்கள் மேற்கொள்ளாவிட்டால் ஏனைய நாடுகளிடம் தங்கியிருக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டுவிடும். எங்களிடம் 100 அணு உலைகள் இருந்தாலும் யுரேனியம் செறிவூட்டல் இல்லாமல் அவற்றை பயனுடையதாக மாற்றவே முடியாது. அணுமின்
மின் நிலையங்களுக்கான எரிபொருளாகவே யுரேனியம் செறிவூட்டல் காணப்படுகின்றது. இந்த எரிபொருளை நாங்கள் தயாரிக்காவிட்டால் இதற்காக அமெரிக்கர்களிடம் நாங்கள் பிச்சை எடுக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டுவிடும். மேலும் அமெரிக்கா இதற்காக எங்களுக்கு பல நிபந்தனைகளையும் விதிக்கும். ஈரான் ஒரு வலுவான நாடாகவே இருக்கின்றது. ஈரான் எப்போதும் சுதந்திர தேசமாகவே இருக்கின்றது. எங்களுடைய அணுசக்தி திட்டமானது உலகிலே மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய முதன்மை அணுசக்தி திட்டங்களில் ஒன்றாகும். இந்த வினைத்திறனான அணுசக்தி திட்டத்தினை உருவாக்குவதற்காக நாங்கள் பல தியாகங்களை மேற்கொண்டுள்ளோம். ஆயிரக்கணக்கான விஞ்ஞானிகளையும் ஆராய்ச்சியாளர்களையும் நாங்கள் பணியமர்த்தியுள்ளோம். மேலும் பல விஞ்ஞானிகளையும் நாங்கள் இழந்துள்ளோம். பல தியாகங்களுக்கு மத்தியில் இந்த அணுசக்தி திட்டத்திலே அடைவுகளையும் பெற்றுக் கொண்டுள்ளோம். தற்போது இவை அனைத்தையும் நாங்கள் அமெரிக்காவுக்கு வழங்க வேண்டுமா? நாம் என்ன பைத்தியக்காரர்களா? அமெரிக்கர்களே, பேரழிவு தரக்கூடிய அணுகுண்டுகள் உங்களிடம் தான் காணப்படுகின்றது. உலகையே அழிக்கக்கூடிய சக்தி வாய்ந்த குண்டுகள் உங்களிடம் தான் காணப்படுகின்றன. ஈரானுக்குள்ளே யுரேனியம் செறிவூட்டல் இருக்க வேண்டுமா இல்லையா என்பது தொடர்பாக எங்களுக்கு கூறுவதற்கு நீங்கள் யார்? ஈரானுக்கு கட்டளையிடுவதற்கு நீ யார்? ஈரான் என்பது ஒரு இறையாண்மையை கொண்ட தேசம். எங்களுடைய தேசத்தின் எங்களுடைய மக்களின் எதிர்கால முடிவுகளை நாங்கள் தான் தீர்மானிப்போம். எங்களுடைய விடயங்களில் தலையிடுவதற்கு உங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. அமெரிக்கா முன்வைத்திருக்கக்கூடிய முன்மொழிவானது எங்களுடைய கொள்கைகளுக்கு முரணானதாகவே காணப்படுகின்றது. எங்களுடைய கொள்கைகளுக்கு 100% அளவில் முரணானதாகும். மேலும் அமெரிக்கர்களினால் எங்களுடைய அணுசக்தி திட்டத்திற்கு எதிராக எதுவுமே செய்ய முடியாது. எங்களுடைய முடிவுகளை நாங்களும் எங்களுடைய மக்களுமே தீர்மானிப்போம். காசாவிலே நடைபெற்று வரக்கூடிய இனப்படுகொலை தாக்குதல்களில் அமெரிக்கா பங்காளியாகவே இருக்கின்றது. பலஸ்தீனிய மக்களின் இனப்படுகொலைகளில் அமெரிக்கா பங்காளியாகவே இருக்கின்றது. நான் மீண்டும் சொல்கின்றேன், இந்த பிராந்தியத்திலிருந்து அமெரிக்கா துரத்தி அடிக்கப்பட வேண்டும். இந்த பிராந்தியத்திலிருந்து அமெரிக்கா முழுமையாக நீக்கப்பட வேண்டும். நிச்சயமாக இந்த பிராந்தியத்திலிருந்து அமெரிக்கா முழுமையாக துரத்தி அடிக்கப்படும். தற்போது மரியாதை, நடுநிலைமை மற்றும் மௌனத்திற்கு இடமில்லை. காசாவில் என்ன நடக்கின்றது என்பது அனைத்து இஸ்லாமிய நாடுகளினதும் பொறுப்பாகும். பலஸ்தீனிய மக்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டு வரும் சந்தர்ப்பத்தில் நடுநிலைமை மற்றும் மௌனமாக இருப்பதில் எந்த பயனும் இல்லை. ஜியோனிச நிறுவனத்தோடு உறவுகளை வலுப்படுத்துவதும் இயல்பாக்கத்தினை ஏற்படுத்துவதும் ஒரு மிகப்பெரிய அவமானமாகும். அவமானத்தை விரும்பக்கூடிய நாடுகளே ஜியோனிச நிறுவனத்தோடு உறவுகளை வலுப்படுத்துவார்கள், இயல்பாக்கத்தினை ஏற்படுத்துவார்கள். மேலும் இந்த பிராந்தியத்திலே ஜியோனிச நிறுவனம் முழுமையாக அழிக்கப்படும். மேலும் ஜியோனிச நிறுவனத்தின் முழுமையான அழிவு வெகு தொலைவில் இல்லை என ஈரானினுடைய உச்ச தலைவர் அலி கமேனி அவர்கள் தெரிவித்துள்ளார். எனவே அமெரிக்கா முன்வைத்திருக்கக்கூடிய முன்மொழிவு ஈரானின் கோட்பாடுகளுக்கும் கொள்கைகளுக்கும் 100% முரணானது என்றும் இவற்றை ஒரு பொழுதும் ஏற்றுக்கொள்ளவே முடியாது என்றும் ஈரானின் உச்ச தலைவர் வெளிப்படையாகவும் நேரடியாகவும் மிரட்டலாகவும் பதில் வழங்கியுள்ளார். இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பாராளுமன்றத்திலே ஒரு சிக்கலான நிலைமை ஒன்று ஏற்பட்டுள்ளது. இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் அரசியல் ஸ்திரத்தன்மையானது நிலை குலைந்து போயுள்ளது. நெட்டன்யாஹு என்ன செய்வதென்று தெரியாமல் ஓடித் திரிகின்றார். அதாவது காசாவின் யுத்த களத்திலே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய 1/3 பகுதியினர் மொத்தமாக அளிக்கப்பட்டுள்ளார்கள். இதனால் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்தில் 10,000க்கும் அதிகமான சிப்பாய்களுடைய பற்றாக்குறையும் அதிகாரிகளுடைய பற்றாக்குறையும் ஏற்பட்டிருந்தது. மேலும் இந்த பற்றாக்குறையை நிவர்த்தி செய்வதற்காக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பில் இருக்கக்கூடிய ஹரேடி யூதர்களையும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்தில் இணைந்து கொள்ள வேண்டும் என நெட்டன்யாஹு புதிய சட்டமூலத்தையும் உருவாக்கி இருந்தார். இதற்கமைவாக 10,000க்கும் அதிகமான ஹரேடி யூதர்கள் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்தில் இணைந்து கொள்ள வேண்டும் என அழைப்புகள் விடுக்கப்பட்டிருந்தன. இப்படியான நிலைமையில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பில் இருக்கக்கூடிய ஹரேடி யூதர்களும் ரப்பீக்களும் குறித்த சட்டமூலத்தினை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என்றும் ஹரேடி யூதர்கள் ஒருபொழுதும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்தில் இணைந்து கொள்ள மாட்டார்கள் என்றும் தொடர்ச்சியான அழுத்தங்களையும் வழங்கி வந்தார்கள். இருப்பினும் நெட்டன்யாஹுவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் வலதுசாரி அமைச்சர்களும் எப்படியாவது ஹரேடி யூதர்களையும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்திலே களமிறக்கி சிப்பாய்களுடைய அதிகாரிகளுடைய பற்றாக்குறையை நிவர்த்தி செய்ய வேண்டும் என முயற்சிகளை மேற்கொண்டிருந்தார்கள். இப்படியான சூழ்நிலையிலேயே தற்போது நெட்டன்யாஹுவின் லிக்குட் கட்சியோடு ஒன்றிணைந்திருக்கக்கூடிய ஹரேடி யூதர்களின் கட்சியானது விலகப் போவதாக அறிவித்துள்ளது. நெட்டன்யாஹுவின் கட்சியிலிருந்து அவசரமாக விலகுமாறு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான தலைமை ரப்பீக்கள் அறிவித்துள்ளார்கள். எனவே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பாராளுமன்றத்தில் வாக்கெடுப்புகள் நிகழ்த்தப்பட போகின்றன. இந்த வாக்கெடுப்பிலே ஹரேடி யூதர்களின் கட்சியானது நெட்டன்யாஹுவுக்கு எதிராக வாக்களிக்க போவதாகவும் பாராளுமன்றத்தினை கலைப்பதற்காக வாக்களிக்க போவதாகவும் தெரிவித்துள்ளார்கள். அதாவது நெட்டன்யாஹுவின் ஆட்சியானது ஒரு கூட்டாட்சியாகும். சில முக்கியமான கட்சிகளை ஒன்றிணைத்து நெட்டன்யாஹு பிரதமராக பதவியேற்றுள்ளார். இதிலே ஹரேடி யூதர்களுடைய கட்சியும் மிக முக்கியமான கட்சியாகும். எனவே தற்போதைய சூழ்நிலையில் ஹரேடி யூதர்கள் நெட்டன்யாஹுவின் கட்சியிலிருந்து முழுமையாக விலகினால் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் பாராளுமன்றம் முழுமையாக கலைக்கப்பட்டுவிடும். இவ்வாறு பாராளுமன்றம் கலைக்கப்பட்டால் நெட்டன்யாஹு தன்னுடைய பிரதமர் பதவியையும் இழந்து விடுவார். இதனாலேயே தற்போது நெட்டன்யாஹு செய்வதறியாமல் ஒவ்வொரு
விதமாக சுற்றித் திரிகின்றார். ரப்பீக்களோடும் ஹரேடி யூதர்களுடைய தலைமைகளோடும் தொடர்ச்சியான பேச்சுவார்த்தைகளையும் நெட்டன்யாஹு மேற்கொண்டு வருகின்றார். இன்றைய தினமும் மிக முக்கியமான ரப்பீக்களோடு நெட்டன்யாஹு கலந்துரையாடல்களை மேற்கொண்டுள்ளார். பாராளுமன்றம் கலைக்கப்படுவதை தடுத்து நிறுத்துவதற்காகவே எல்லா விதமான முயற்சிகளையும் மேற்கொண்டு வருகின்றார். ஒருவேளை ஹரேடி யூதர்களுடைய கட்சியானது நெட்டன்யாஹுவின் கட்சியிலிருந்து விலகிவிடுமாக இருந்தால் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் பாராளுமன்றம் அவசரமாக கலைக்கப்பட்டுவிடும். நெட்டன்யாஹுவின் பிரதமர் பதவியும் பறிக்கப்பட்டுவிடும். எனவே நாம் பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் காசாவிலே தொடர்ச்சியாக மேற்கொண்டு வரக்கூடிய வான்வழி தாக்குதல்களினால் கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள் 40க்கும் அதிகமான பலஸ்தீனிய மக்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள். அதே நேரம் பலஸ்தீனிய போராளிகளும் தொடர்ச்சியான வீரியமான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். இதற்கமைவாக அல்-கஸாம் படையினர் ஜபலியாவின் கிழக்கு எல்லை பிரதேசத்திலே நிலை கொண்டிருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் கட்டளை தளபதிகளை இலக்கு வைத்து ட்ரோன் தாக்குதல் ஒன்றை மேற்கொண்டுள்ளார்கள். ட்ரோன்களை பயன்படுத்தி குறித்த தளபதிகள் நிலை கொண்டிருக்கக்கூடிய பிரதேசத்தில் குண்டுகளை வீசியுள்ளார்கள். இந்த தாக்குதலில் 2 கட்டளை தளபதிகள் அளிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. இருப்பினும் 2 கட்டளை தளபதிகள் படுகாயமடைந்திருப்பதாகவே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் அறிவித்துள்ளது. அடுத்து அல்-கஸாம் படையினர் சுஜையாவின் கிழக்கு பிரதேசத்திலே சிக்கலான தாக்குதல் ஒன்றை மேற்கொண்டுள்ளார்கள். அதாவது குறித்த பிரதேசத்திலே நிலை கொண்டிருக்கக்கூடிய படைகளை சுற்றி வளைத்து தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதலின் போது குறித்த பகுதியில் இருக்கக்கூடிய சிப்பாய்கள் ஒரு வீச்சை நோக்கி நகர்ந்துள்ளார்கள். மேலும் இந்த சந்தர்ப்பத்திலே குறித்த வீச்சிற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய சுரங்கப்பாதையின் மூலமாக பலஸ்தீனிய போராளிகள் வெளிப்பட்டு யாசின் ஏவுகணை தாக்குதல்களையும் டிபிஜி ஏவுகணை தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதலை தொடர்ந்து உயிர் தப்பிய சிப்பாய்களை அழிப்பதற்காக பலஸ்தீனிய போராளிகள் துப்பாக்கிச்சூடு தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். மேலும் இதன்போது ஒரு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாயை பணைய கைதியாக பிடித்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் இந்த தகவல்களை களத்தில் இருக்கக்கூடிய ஊடகவியலாளர்களை வெளிப்படுத்தியுள்ளார்கள். இருப்பினும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய் ஒருவரை பணைய கைதியாக பிடித்திருப்பது தொடர்பாக பலஸ்தீனிய போராளிகள் இன்னும் எந்தவிதமான உத்தியோகபூர்வமான தகவல்களையும் வெளியிட்டிருக்கவில்லை. அதே நேரம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்களும் ஒரு சிப்பாய் பணைய கைதியாக பிடித்திருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாகவும் தொடர்ச்சியான செய்திகளை வெளியிட்டு வருகின்றன. அடுத்து அல்-குதுஸ் படையினர் ஜபலியாவின் கிழக்கு பிரதேசத்திலே யாசின் ஏவுகணையை பயன்படுத்தி ஒரு மெர்காவா போர்த்தாங்கி வாகனத்தை அளித்துள்ளார்கள். அதே போன்று அல்-அக்ஸா படையினரும் அபோலி முஸ்தபா படையினரும் ஒன்றிணைந்து கான் யூனிஸின் கிழக்கு பிரதேசமான அல்-கராரா பிரதேசத்திலே ஒரு கூட்டு தாக்குதல் ஒன்றை மேற்கொண்டுள்ளார்கள். இதன்போது கவச எதிர்ப்பு ஏவுகணைகளை பயன்படுத்தி 2 புல்டோசர் வண்டிகளையும் அதனோடு இருக்கக்கூடிய சிப்பாய்களையும் கொத்தாக தட்டி தூக்கியுள்ளார்கள். எனவே நேற்று மாலை 6 மணியிலிருந்து இன்று மாலை 6 மணி வரையில் கிடைக்கப்பட்டிருக்கக்கூடிய தகவல்களுக்கு அமைவாக ஒரு மெர்காவா போர்த்தாங்கி வாகனமும் 2 புல்டோசர் வண்டிகளும் 25க்கும் அதிகமான சிப்பாய்களும் மொத்தமாக அளிக்கப்பட்டுள்ளார்கள். எனவே இந்த காணொளி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்து என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.